குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது டாக்டர் விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இதை நம்ம 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்குறோம். அதனால் ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா, அப்போ தான் கேட்குறவங்களுக்கு தெரியும், நம்ம ஏதோ தோன்றதை சொல்லலை, ஏதோ நினைக்கிறத சொல்லலை அப்படின்றது தெரியும். இதை ஆராய்ச்சியோட பல விதத்தில் ஆழத்தில் போய் புரிஞ்சு தான் பேசிகிட்ருக்குறோம். எந்த மதத்தையும் உயர்த்தவும் இல்லை, எந்த மதத்தையும் கீழப்படவும் இல்லை. எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம். எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம். அதனால் இதை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னா, நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை கிடைக்கும். வெற்றி வாழ்க்கை மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற பிரச்சனையிலேருந்து முழுசாக உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நிச்சயமாக இப்போ இருக்கிற பிரச்சனைகள் நிரந்தரமாக காணாமல் போகும். அதுதான் நிச்சயமான உண்மை. இதே அனுபவத்தில் சொல்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு அந்த கவனத்தில், அந்த ஆழத்தில் கேளுங்க. நிச்சயமாக அந்த ஆழத்தோடு கேளுங்க. நிச்சயமாக எனக்கு அது வேணும், எனக்கு வெற்றி வேணும், நான் இதில் வெளியில் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு கேளுங்க. அப்போ நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஏன் இதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்கிறேன்னா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த உலகத்தில் நடந்த ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை யாருக்குமே தெரியல. அப்படி தெரிஞ்சால் கூட மதம் இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக செய்யாமல் அறகுறையாக செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்காமல் தெரிஞ்சிட்ருக்குறாங்க. அது வேறு யாரும் இல்லை, விக்னேஸ்வர், நீங்களாக சொல்கிற விநாயகர். ஓகே, அப்போது நார்த்தில் விக்னேஸ்வரன்றாங்க. அவர் மட்டும்தான். அவரை பற்றினதாய தெளிவு உங்களுக்கு கிடைச்சதுன்னா போதும். விக்னேஸ்வரை பற்றின சரியான தெளிவு கிடைச்சதுன்னா அந்த நிமிஷமே உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிடும். இந்த உலகத்தில் இருக்க தீய சக்தி செய்கிற மெயின் வேலையே அதுதான். அவருடைய பெரிய காரியத்தை சொல்லாமல் விட்டு விடுகிறான். உங்களெல்லாம் அது ஏமாத்துறதுக்காக தான் சின்ன ஸ்டோரி சொல்லி தலை வெட்டார் சிவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு அதை க்ளோஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். இல்லைங்க, அது பெரிய ஒரு விஷயம். அதனால்தான் அவர் முழுமுதற் கடவுள்னு சொல்கிறாங்க. அதனால்தான் அவர் வினை தீர்த்த விநாயகர்ன்றாங்க. அதனால்தான் அவர் முதல்ல வைக்கிறாங்க. அதனால்தான் எல்லா விஷயத்துலேயும் சுழி போட்டு, பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குறாங்க. ஏன் இது யாருமே யோசிக்கிறதே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறார் இந்த விக்னேஸ்வர். அவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கிறார். வெறும் தலையை வெட்டி யானை தலையை வச்சது கிடையாது. இந்த தலை வெட்டினது அப்படியே சாதாரணமாக சொல்லிடுறாங்க பாருங்களேன். என்ன சிவன் தலையை வெட்டினாரு, ஏன் யானை தலையை வச்ச? ஹலோ, என்ன நினச்சிட்ருக்குறீங்க? பாருங்களேன், அவனோட பெரிய தந்திரம் பாருங்கள். தீய சக்தியோட பெரிய தந்திரம். ஏன்னா அது ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது ஆழமாக உணர்ந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவன் ஒன்றுமே பண்ண முடியாது உங்களை. இதுதான் உண்மை. இது எவ்வளோ பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இதை புரியாமல் தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் 35 வருஷம். எப்போ புரிஞ்சுதோ அப்போ தான் தெளிவு கிடச்சிது. அப்போ தான் என்னோடய பிரச்சனைலாம் தீர்ந்தது. அப்போ தான் எல்லாம் காணாமல் போச்சு. அப்புறம் நான் நினச்சேன், இவ்வளோ சின்ன விஷயமா, இப்படி செஞ்சால் எல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் காணாமல் போடுமான்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய விஷயம் காணாமல் போயிடுச்சே. எப்படி கடவுளை இதை பண்ணீங்கன்னு சொன்னபோது அவர் சொல்கிறார், ஒன்றே ஒன்று தான் பண்ணேன், நீ ஒன்றே ஒன்று தான் பண்ண, அதுக்கு தான் நான் செஞ்சேன்னாரு. என்ன நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு, நீ ஒன்றே ஒன்று பண்ண பாரு, விக்னேஸ்வரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட பாரு, அதுக்காக தான் அப்படின்னாரு. ஏன்னா விக்னேஸ்வர் அவ்வளோ பெரிய விஷயம். வினை தீர்த்த விநாயகர்னால் சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப 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 பெரிய தியாகம் செய்து பெருசாக தலையை வெட்டினார்னா சின்ன விஷயமே இல்லை, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த ரத்தம் கொட்டினதை நீங்கள் விட்டு குங்குமமாக்கி சும்மா ஒரு செவுத்துலேயும் கதவுலையும் அங்கேயும் இங்கேயும் வச்சுட்டா எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அதை தெரியாமல், அது என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு வச்சுக்கிட்டா நடந்துடும் நினைக்கிறீங்களா? இதனால் தான் மக்கள் பாடுபடுகிறார்கள். உண்மையாகவே எதையுமே தெரிந்து கொள்ளாமல், எந்த ஆழத்தையும் புரிந்து கொள்ளாமல், அவரை பற்றி சரியான ஞானம் எடுக்காமல்
இதுதான் தீய சக்தி பண்ணுற பெரிய தந்திரம். உங்களை ஒருபோதும் அந்த ஞானத்தை எடுக்க விட மாட்டான். நிச்சயமாக அந்த ஞானத்துக்குள்ளே வாங்க. அந்த விஷயத்தை முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆழத்திற்கு வாருங்கள். பாருங்கள், நீங்கள் ஆழத்துக்கு வர உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எல்லா வியாதியும் காணாமல் போயிடும். உங்களுக்கு எல்லா ஞானமும் வரும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற பெரிய ஞானம் கிடைக்கும். தீய சக்தி அவங்கள டைவர்ட் பண்ணவே முடியாது. எல்லா விஷயத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எல்லாவற்றிலும் நன்மை கிடைக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். 60 வயசாச்சு, அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். வியாதிகளெல்லாம் போட்டு மிதிச்சிருவார். வியாதி வந்துச்சுன்னா ஒரே மிதி. எந்த கஷ்டமும் எந்த கடனும் எந்த தொல்லையும் காணாமல் போய்விடும். பாருங்களேன், அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்றுமே பண்ண வேணாம். இவரை பற்றி ஆழமாக மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். உண்மையாகவே சொல்கிறேன், பெருமைக்காக எங்கள் பெருமைக்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன். பாரத தேசத்தில் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மட்டும்தான் விக்னேஸ்வரோட முழு உண்மையை சொல்லி முழுசாக தெளிவை கொடுத்து நிறைய பேரை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நிறைய பேரை இந்தியா ஃபுல்லாக, நார்த்லேருந்து எல்லா இடத்துலையும், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா இடத்துலையும் இந்த உண்மையை தான் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த உண்மையை சொல்லி தெளிவு கொடுத்து எல்லாரையும் விடுதலை கொண்டு வரும், வெற்றி கொண்டு வரும். நேபாள் வரைக்கும் போயிடுச்சு, பூட்டான் வரைக்கும் போயிடுச்சு, மலேசியா வரைக்கும் போச்சு. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆழத்தை தெரிந்து கொள்ளுங்கள். விக்னேஸ்வரின் ஆழத்தை அது எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. எவ்வளோ இந்த ஜென்மம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தாலும் பத்தாது. அதனால் தொடர்ந்து கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் நிச்சயமாக ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறவங்க கூட தயவு செய்து திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். டைமரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தா ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள் விரும்பிங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஞாயிற்றுக்கிழமை. அது இல்லாமல் தூரம் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் டெய்லி கேட்டுக்கொண்டிருங்கள். நிச்சயமாக விக்னேஸ்வரருடைய எல்லா உண்மைகளும் எல்லா ரகசியங்களும் வெளியிடப்படும். அது தெரிய 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 உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போயிடும். இந்த நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.